உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க இவ்விதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். கீழே கடந்த எண்ணெய் தூக்கி எடுத்தீரே, பாவ சாபங்களை என்னை விட்டு அகற்றினீரே, அக்கிரம அநியாயங்களை திரும்பி பார்க்க கூடாதபடி என் கண்களை மறைத்தவரே, என்னை அமே என் சிறுமையிலிருந்து அமே என் தரித்திரத்திலிருந்து என்னை உயர்த்தினவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நீர் ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, என்னை ஆசீர்வதிக்கும்படி என் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒரே நேரத்தில் ஆண்டவரை பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை அப்பா தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நாமும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இன்றைய நாட்களில் என்னுடைய மனதுக்கு ஏற்ற பிரகாரம் அம்மே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் வாசித்து, அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்வோம். கர்த்தர் நாமம் மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9வது பார்க்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. திரும்ப படிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று இந்த இடத்துல 3 காரியங்களை கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஒன்று பார்க்கும் பொழுது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பார்க்கும்போது உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது பார்க்கும்போது என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அல்லது ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்மை பெற்ற அப்பா அம்மா அல்லது நம்ம கூட பிறந்தவர்கள், ஒருவேளை கணவன் மனைவி, நம்மை சார்ந்த உறவினர்கள் தினமும் நிமிஷம் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்க முடியாது. சில நேரங்கள் அவர்கள் நம்மை விட்டு தூர போய் தான் ஆக வேண்டும். ஆனால் சத்திய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி, பரலோக வாழ்க்கையும் சரி, இது எந்த வாழ்க்கை இருந்தாலும் நம்மேலே நோக்கமாய் இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான். அவர் கர்த்தர், அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக உனக்கும் எனக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் அப்பாவை காட்டிலும், உன் அம்மாவை காட்டிலும், உன் கணவனை காட்டிலும், உன் மனைவியை காட்டிலும், நீ பெற்ற பிள்ளைகளை காட்டிலும், அம்மே நீ காண்கிற தகப்பன் தாயை காட்டிலும் உனக்கு மேலாக நிற்கிற ஒருவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன். அப்பா நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறான்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் நம்மிடத்தில் இருக்காது. அப்பா நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறான்னா நம்ம வாழ்க்கையில அடிக்கடி வருகிற பிரச்சனைகள், சண்டைகள் அது இருக்காது. அப்பா நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறான்னா நமக்குள்ள அடிக்கடி வருகிற தரித்திரமான நிலைகள் அது இருக்காது. அப்பா நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று சொன்னா சகல ஆசீர்வாதங்களும் நம்ம மேலேயே இருக்கும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், எங்க போனாலும், என்ன செய்தாலும் அப்பாவுடைய கரம் நம்மை பிடித்து கொண்டு இருக்கும். ஏன்னா அப்பா சொல்றாரு, நான் உங்க மேல கண்ணோக்கமாய் இருக்கிறேன். ஒரு நாளும் அளவிட மாட்டேன், ஒரு நாளும் சங்கடத்துக்குள்ள விட மாட்டேன், ஒரு நாளும் தரித்திரத்துக்குள்ள விட மாட்டேன், ஒரு நாளும் புலம்பலுக்குள்ள விட மாட்டேன், ஒரு நாளும் அழுகைக்குள்ள விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உன்னை கரம் பிடித்து இதான் மகன், இதுதான் மகளன்னு சொல்லி நான் உன்னை நடத்தும்படியாக, உன்னை காக்கும்படியாக, உன்னை பாதுகாக்கும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் நோக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லி
இந்த நோக்கமாய் இருக்கிற கர்த்தரை நாம் இறுக பிடித்து கொள்ளலாமா? இங்க நீங்க நன்றாக கவனிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பழுகவும் பெருகவும் பண்ணுவா. நம்ம அப்படியே ஒருவனாய் விட்டு விட மாட்டா. நம்ம அப்படியே தனிமையாவே விட்டு விட மாட்டா. நம்ம அப்படியே நீ இப்படி ஒண்டியாவே கடை அப்படின்னு சொல்லி விட மாட்டா. அவன் நம்மளை பழுகவும் பெருகவும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஏமாற்றுக்காரனாகிய ஆமென் யாக்கோபை கர்த்தர் எந்த விதத்துல ஆசீர்வதிக்கிறார் பார்க்கிறீங்களா? அவரை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. ஏன் யாக்கோபு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? யாக்கோபு எப்படி அவர் உயர்த்தப்பட்டார்? யாக்கோபுடைய வாழ்க்கையில அவர் கண்ட சுதந்திரம், அவர் பார்த்த மகிழ்ச்சி, அவர் பார்த்த சந்தோஷம் எப்படி வந்தது? காரணம் ரெண்டு விதத்துல அது சொல்லலாம். ஒன்று அம்மாவுடைய வழிநடத்தல், இரண்டாவது அப்பாவுடைய ஆசீர்வாதமான ஜெபம். அம்மாவுடைய வழிநடத்தல் ஒரு பக்கம் இருந்தது, இன்னொரு பக்கம் அப்பாவுடைய ஆசீர்வாதமான ஜெபம் அவருக்குள்ள இருந்தது. ஆகவே தான் யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்தாலும், யாக்கோபு தந்திரக்காரராக இருந்தாலும், யாக்கோபு எல்லாவற்றையும் தன் பக்கம் திருப்பிக் கொள்கிறவராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபு மேல இருந்தது என்று வேதம் தெளிவாய் அழகாய் சொல்லுகிறது. யாக்கோபோடு பேசுகிற தூதனுடைய வார்த்தை யாக்கோபு அப்படியே கேட்ச் பண்றா. யாக்கோபு கேட்ச் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு மகிமையை வேதத்தின் வழியாய் அநேக இடங்களில் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல ஒன்றை நீங்க கவனித்து பாருங்க. ஆதியாகமம் 27வது அத்தியாயத்துல 28, 29 நீங்க படிச்சீங்கன்னா அங்க சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து, பூமியின் கொழுமையும் கொடுத்து, மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. அடுத்து ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், நல்லா கவனிங்க, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவது. ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவது. சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய், உன் சகோதரனுக்கு நீ நாவாய் இருப்பாய், எஜமானாய் இருப்பாய், எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கவும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் ஆயிரு. ஆமென். நல்லா கவனிங்க. உன்னை சபிக்கப்பட்டவர்களை சபிக்கப்படவும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் இருப்பார்கள் என்று அழகாய் சொல்லுகிறார். ஆமென். என்று இந்த ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு கண்கள் காணாமல் இருந்திருக்கலாம். ஆமென். அவர் வந்தது யார் என்று அறியாம இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி உணர்வுக்குள்ள வந்த காரியம் என்ன? அவருக்குள்ள ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நடத்தின அந்த வழிமுறைகள் என்ன? அதை நீங்க பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக பாருங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. அதில் முதல் சொல்லுகிறார், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். அடுத்து பாருங்க, உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஹல்லேலூயா. உன் சகோதரனுக்கு நீ எஜமானாக இருப்ப, உன் தாயின் பிள்ளைகள் ஆமென் அவர்கள் எல்லாம் உன்னை என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஈசாக்குடைய அந்த அபிஷேகத்தின் மகிமை, ஈசாக்கு கர்த்தரை பிடித்திருந்த அந்த பிடி, ஈசாக்கு கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல், ஈசாக்குக்குள்ள இருந்த பயபக்தி, ஈசாக்குள்ள இருந்த நல்ல கர்த்தருடைய மகிமை அப்படியே இந்த யாக்கோபு மேல அப்படியே வருது. யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அவன் திருடன் என்று ஆசீர்வதிக்கவில்லை, அவன் ஏமாற்றுக்காரன் என்று ஆசீர்வதிக்கவில்லை, அவன் தந்திரக்காரன் என்று ஆசீர்வதிக்கவில்லை. அவனை ஆசீர்வதித்த விதமே ஒரு மகிமையான விதம். ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள்,
ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். ஆமென். ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். எவ்வளவு அழகானது பாருங்க, எவ்வளவு ஒரு கம்பீரம். ஓ, உன் சகோதரனுக்கு நீ எஜமானாய் இருப்பா, உன் தாய் பெற்ற பிள்ளைகள் அனைவரும் உன்னை வணங்குவார்கள். இப்படி சொல்லி இந்த ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தா. இந்த ஆசீர்வாதம் யாக்கோபை வழிநடத்த ஆரம்பித்தது. அல்லேலூயா. உயிருக்கு பயந்து ஓடுகிற யாக்கோபுக்கு கர்த்தருடைய மகிமை வருகிறது. தகப்பனுடைய வேண்டுதல், தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய மகிமை இப்பொழுது இந்த யாக்கோபு மேலே கனமாக மகிமையாய் இறங்குகிற ஒரு பிரசனத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய மகனை, உன்னுடைய மகளை, அப்பா அம்மாவாய் இருக்கிற நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறீர்கள்? அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் தகப்பன் தாயை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறீர்கள்? வேத வழிமுறைகளிலே எத்தனை பேர் மகனை மகளை ஆசீர்வதிக்கிற வழிமுறைகளை மகிமையாக காண முடிகிறது? கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ருசித்திருப்பவர்கள் தன் பிள்ளைகளை சபிக்க மாட்டார்கள், தன் பிள்ளைகளை தள்ளிவிட மாட்டார்கள், தன் பிள்ளைகளை அரவணைப்பார்கள், நேசிப்பார்கள், அவர்கள் மேல் அன்பு கூறுவார்கள், அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஒரு வாலிப பிள்ளை, சின்ன வயசா இருக்கிற வாலிப பிள்ளை, அந்த பிள்ளை என்னிடத்தில் செபிக்கும் பொழுது அது கண்ணீரை நான் கண்டேன். அப்பாவுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளை, அப்பாவுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளை, அவள் அழுது கொண்டிருப்பதை நான் கண்களால் காண்கிறேன். ஆண்டவரே, ஏன் இந்த மகள் அழுகிறது, ஏன்பா இந்த மகள் அழுகிறாள் என்று கேட்ட பொழுது கர்த்தனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். மகங்கப்பா, தன் தகப்புடைய அன்புக்காக இந்த பிள்ளை அழுகிறார், தன் தகப்புடைய அன்புக்காக இந்த பிள்ளை ஏங்குகிறார், தன் தகப்புடைய விசாரிப்புக்காக இந்த பிள்ளை கலங்குகிறாள். பார் மகனே, நீ பார் என்று சொல்லுகிறா. அங்கே பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையுடைய கண்களில கண்ணீர் புலம்பலாய் வருகிறது. இந்த பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதத்தை மகிமையாய் கூறினேன். கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார் மகளே, கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார் மகளே. ஒரு வசனத்தை அந்த பிள்ளைக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன். வாசிப்போ, உபாகமம் 7:13 கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினா. இந்த வார்த்தையை அந்த பிள்ளைக்கு சொல்லி அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க விரும்பினேன். உபாகமம் 7:13 பாருங்கள். மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி கர்ப்ப கன்னியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய ஆமென் ஆமென் எண்ணெயையும் பலனையும் ஆமென் மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பாருங்கள். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியுமாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இந்த சின்ன வயசு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை. அந்த பிள்ளை அப்பாவுடைய அன்புக்காக ஏங்கி இருக்கிறார். அப்பா தன்னை விசாரிக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு நிற்கிற அந்த பிள்ளை, அப்பா என் பக்கத்துல உட்கார மாட்டாரா, என்னை பார்த்து மகளே உனக்கு என்ன வேண்டும் கேட்க மாட்டாரா, அப்படி தினம் 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 அழுகிற அந்த மகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எந்த அன்பை எதிர்பார்க்கிற, உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கிற, நீ யார் பக்கத்துல உட்கார எதிர்பார்க்கிற, உனக்கு அது கிடைக்கவில்லையா, அந்த நேரத்தில் நீ புலம்புகிறாயா, அழுகிறாயா? ஆனா கர்த்தர் உன் நடுவே இருக்கிறா. அவன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டா. அவர் உன்னை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, மகனே மகளே, உன்மேல் அன்பு வைத்து உன்னை
ஆமென் ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்றதை நிச்சயம் நான் கொடுப்பேன். நீ தனிமையாய் இப்படி புலம்ப மாட்ட, நீ தனிமையாய் இப்படி கலங்க மாட்ட, நீ தனிமையாய் இப்படி அழமாட்ட, நீ தனிமையாய் உன் ஏக்கத்துல தவிக்க மாட்ட. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என் அன்பை உனக்கு நான் தருகிறேன் என்று இயேசுவாகிய கர்த்தர் ஆமென் தனிமையாக ஏங்கிக் கொண்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு தவிச்சு கொண்டு இன்றைக்கா நாளைக்கா என்ற நிலையில நிற்கிற உனக்கும் எனக்கும் அவருடைய அன்பை கனமாக கொடுப்பார். அந்த அன்பை நீ பெற்றுக்கொள்வாயா? அந்த அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு நமக்கு வேதனையாயிருக்கும், மனித அன்பு நமக்கு கசப்பாய் இருக்கும், மனித அன்பு நமக்கு துன்பமாய் இருக்கும், மனிதனின் அன்பு நமக்கு பல விதத்திலும் இடராய் இருக்கும், மனிதனின் அன்பு நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும், மனிதனின் அன்பு நம்முடைய சுகத்தை தள்ளிரும், மனிதனுடைய அன்பு நம்மளை ஒவ்வொரு நாளும் புரட்டி 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 ஏன் 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 ஏன்னு நம்மளை கேட்க வச்சிரும். ஆகவே கிறிஸ்துவின் அன்பு அது மாறாதது. அந்த அன்பை உனக்கும் எனக்கும் இன்றைக்கு அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். அந்த அன்பை நீ பெற்றுக்கோ, அந்த அன்பை பெற்றுக்கோ. எத்தனை பேர் அப்பா அம்மா தன் பிள்ளை இடத்துல அன்பாய் நடக்கிறீர்கள், தன் மகனிடத்தில் அன்பாய் நடக்கிறீர்கள், தன் குடும்பத்தார் இடத்துல அன்பாய் நடக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளை, உங்க அன்பு எப்படிப்பட்டது? அது மாயமானதா இருக்கிறதா? அது வேஷமானதா இருக்கிறதா? அது ஒவ்வொரு நாளும் புலம்பி புலம்பி அழ வைக்கிறதா? இந்த நாட்களில கர்த்தராகிய தேவனை பாருங்கள். அந்த யாக்கோபின் நிலைமை, உயிருக்கு பயந்து ஓடுகிற நிலைமை, யாக்கோபின் நிலைமை உயிருக்கு பயந்து ஓடுகிற நிலைமை. தன் அண்ணனை ஏமாற்றி சொத்துரிமை பிடுங்கும் போது அவனுக்கு பயம் வரல. தன் அப்பாவை ஏமாற்றி அண்ணனின் ஆசீர்வாதத்தை எடுக்கும் போது அவனுக்கு பயம் வரல. ஆனா தன் தாய் சொல்லும் பொழுது அந்த பயம் வருகிறது. என்ன பயம்? முதல் தாய் சொல்லும் போது பயம் வரவில்லை, ஆனா பின்பு தாய் சொல்லும் பொழுது பயம் வருகிறது. ஓ அண்ணன் நிச்சயம் அவனை கொண்டு போடுவா, நீ ஓடிப்போ. அதை கேட்டபோது யாக்கோபுக்கு சரீரத்தில் ஒரு பயம். ஓடுகிறார் ஓட்டம், ஓடுகிறார் ஓட்டம். அந்த ஓட்டத்தை கர்த்தர் காண்கிறார், அந்த ஓட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீ எந்த ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? எப்படிப்பட்ட ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? யாரை ஜெயிக்க நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? யாரை ஜெயிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? ஒரு இல்லத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த இல்லத்துக்கு சென்ற போது அந்த மகன் சொன்ன ஒரு காரியம், என்ன தம்பி முகெல்லாம் ஒரு விதமாய் இருக்கிறது என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறார், எங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச், எங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு போட்டி, நானா நீயா என்று சொல்லுகிற இருக்கிறேன் என்று சொல்லி அப்பாவுக்கு போட்டியா நிற்கிற மகன், அப்பாவுக்கு எதிராக நிற்கிற மகன், அப்பாவுக்கு விரோதமா நிற்கிற மகன், அவன் ஓட்டம் அப்பாவுக்கு எதிராக, அப்பாவுக்கு எதிராக. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உன் தகப்பனுக்கு விரோதமாய் நீ ஓடுகிற ஓட்டம் உனக்கு தோல்வியாய் இருக்கும், அது சஞ்சலமாய் இருக்கும். உன் தாய்க்கு விரோதமாய் ஓடுகிற ஓட்டம் அது உனக்கு ஏமாற்றமாய் இருக்கும், அது உனக்கு கலக்கமாய் இருக்கும். ஒரு மனைவிக்கு விரோதமாய் ஓடுகிற ஓட்டம் அது உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்ததாய் இருக்கும். ஒரு கணவனுக்கு விரோதமாய் ஓடுகிற ஓட்டம் உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே கைகூடாமல் போகிறதா இருக்கும். சகோதரனே சகோதரியே, உன் ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் நீ எந்த இடத்துல ஓடினாலும் அந்த இடத்துல உனக்கு ஜெயம். ஆண்டவர் ஓட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவா. அந்த ஓட்டத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும். இங்கே ஓடுகிற ஓட்டம் என்ன தெரியுமா? தன் தாய் வார்த்தையை தட்டாதபடி ஓடின யாக்கோபு. ஓடுகிற யாக்கோபுக்காக தாயுடைய வேண்டுதல் பின்னிலிருந்து வருகிறது. என் சொல்லின் பிரகாரம் யாக்கோபு நடந்து கொண்டான், என் சொல்லின் பிரகாரம் என் மகன் நடந்து கொண்டார், என் வார்த்தையின் பிரகாரம் என் மகனாகி யாக்கோபு நடந்து கொண்டார். இப்பொழுது யாக்கோபுக்கு ஆபத்து வந்து விட்டது, இப்போது யாக்கோபுக்கு வேதனை வந்து விட்டது. ஆண்டவரே என்று சொல்லி யாக்கோபின் தாய் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கலாம். அதே சமயத்தில் யாக்கோபை ஆசீர்வதித்த தகப்பனாகி ஈசாக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வைத்த ஆசீர்வாதம் அவருக்கு முன்னாக நின்றிருக்கலாம். இந்த
2 ஆமே வழிமுறையும் யாக்கோபுக்கு முன்னாலே தேவ தூதர்கள் இறங்கும்படியாக ஏறும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அந்த யாக்கோபுக்கு உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டோடைய அனுக்கிரகம் அங்கே வந்தது. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறபடினால் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார். யாக்கோபுக்கு தரிசனத்துல ஆமென். அவன் தூதன் பேசுகிற வார்த்தையை அங்க கவனித்து பாருங்க, என்ன அழகாய் பேசுகிறார் பாருங்க. அம்மே ஆதியாகமம் அங்கே அம்மேன் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 28:13-14 நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டு பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஏன் இப்படி பூமியிலிருந்து பூமியிலுக்கும் வானத்துக்கும் வைக்கப்பட்டு இருக்கிறது? அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதனுடைய மேல் பகுதி வானத்தை பிடித்திருந்தது. தேவதூதர் ஏறுகிறவர்களும் அதுல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமானதை கண்டார். மேலாக கர்த்தர் நின்று இப்ப பாருங்க, தூதன் ஏறுகிறார் இறங்குகிறார், ஆனா மேல நின்ற கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் ஆமென் கொடுப்பேன் தருவேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன். அந்த நேரத்துல யாக்கோபு எப்படி இருந்தார்? அவர் தனிமையா ஒருவனாகத்தான் இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மேலிருந்து என்ன வருகிறது? உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். நெக்ஸ்ட், சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் ஆமே தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் திரும்பவும் வர்றாரு. மேல என்ன சொல்றாரு? அவன் என்ன சொல், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா திரும்ப சொல்றாரு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தருவேன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு அது ஆசீர்வதிக்கப்படுன்றாரு. காரணம் என்ன தெரியுமா? தன் தாயுடைய வேண்டுதல். காரணம் என்ன தெரியுமா? தன் தகப்புடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தராகிய தேவன் ஏணிப்படியின் மேல அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் கீழே தூதர்கள் மேலே ஏறுகிறதும் கீழே இறங்குறதுமாக இந்த யாக்கோபை கண்காணிக்கிறார்கள். யாக்கோபுக்கு பணிவிடையாக்காரராக, யாக்கோபுக்கு பாதுகாவலராக, யாக்கோபுக்கு உதவிக்காரராக, யாக்கோபை வழி நடத்துகிறவராக இந்த தூதர்கள் கீழிருந்து மேலே ஏறுகிறதும் மேலிருந்து கீழே இறங்குறதுமான ஒரு சந்தர்ப்பத்தை அங்கே காண்பிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. யாக்கோபு படுத்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அங்கே நல்ல கனிகள் நல்ல பழங்கள் இருக்கிற இடம் அல்ல. அங்க நல்ல தண்ணீர் ஓடுகிற இடம் அல்ல. அங்க இவன் நினைச்சா எதையாவது வாங்கி சாப்பிடலாம் நினைக்கிற அந்த வழிமுறை அல்ல. எந்த ஒரு வழிமுறை இல்லாது இருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை சார்ந்த தூதர்கள் இருக்கிறார்கள். நீ உங்களுக்கு எந்த வழி இல்லாம உன் வாழ்க்கைக்கு, உன் ஜீவித்துக்கு, உன் பாதைக்கு எந்த ஒரு வழி இல்லாம நீ தனிமையா நிற்கிறாயா, அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அந்த இடத்துல உன்னை காக்கும்படி தூதர்கள் இருக்கிறார்கள். அதுதான் இங்க சொல்லுகிறது. அதுதான் நான் உங்கள் மேல் கண்ணோக்குமாய் இருக்கிறேன். நீங்க எந்த இடத்துல நின்று இருந்தாலும், எங்க நீ போயிருந்தாலும், அங்கே கர்த்தருடைய கண்ணோக்குதல் உண்மையிலே கனமாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ யாக்கோபுக்கு வந்த வார்த்தை என்ன? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் அமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த பூமி உனக்கு தருவேன் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு காரணம் அப்பா அம்மா என்ற ஒரு அடிப்படையான வார்த்தை இங்கே காணப்படுகிறது. அல்லேலூயா.
இன்றைக்கு உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா எத்தனை அப்பாக்கள் எத்தனை அம்மாக்கள் உங்க பிள்ளைகளுக்காக தினமும் முழங்கால் படி இடுகிறீர்கள்? உங்க பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டுக்கு நான் சென்றிருக்கும் பொழுது அந்த தகப்பன் தாய் சொல்றாங்க, இந்த மகன் எனக்கு பிறவாது இருந்தால் நலமாயிருக்கும் ஐயா. இவன் ஏன் இருக்கிறா? இவன் சாபாம இருக்கிறா. இவனை பார்க்க எங்களுக்கு பிடிக்கவில்லை. இவன் முகத்தையே எங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை. இவன் ஏன் பிறந்தா என்று சொல்லி அந்த தாயுடைய வார்த்தை, அந்த தகப்பனுடைய வார்த்தை அதிகாரப்பூர்வமாய் கடந்து வந்தது. அந்த மகன் தலை குனிந்து அப்படியே நின்று கொண்டு இருக்கிறார். அந்த மகனை பார்த்த, அப்பா என்னப்பா இது, அப்பா அம்மா இப்படி சொல்றாங்களே, நீ ஏன் தலை குனிந்து இருக்கிறேன்னு கேட்டபோது அந்த மகன் ஒரு வார்த்தை சொன்னா, ஐயா எனக்கு படிப்பறிவு இல்லை, என்னுடைய அண்ணனை போல என்னுடைய அக்காவை போல எனக்கு எந்த திறமைக்குரிய வேலைகளும் இல்லை. நான் இப்படி ஒரு அங்கும் இங்கும் இல்லாம நான் இப்படி தனிமையா நிற்கிறேன். எனக்கு எந்த ஒரு வழிமுறை இல்லாதபடி நான் தவிக்கிறேன் ஐயா. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டும் என் அப்பா அம்மா இப்படி பேசுறாங்க, நான் என்ன பண்ணுவேன் என்று அந்த மகன் அழுதா. அந்த மகனுக்கு என்ன ஆறுதல் சொல்வது தெரியல. அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அப்பா அம்மா என் முன்னாலேயே சபிக்கிறாங்க. அந்த மகன் என் முன்னால அவன் கண்கலங்கி அப்படியே நிற்கின்றான். அந்த மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். ஜாபேசை பார்த்து அவர் சொல்லுகிற, ஜாபேஸ் கர்த்தருக்கு முன்பாக அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஜாபேஸ் என்ற ஒரு மனுஷன், அவன் துக்கத்தோடு பிறந்தான் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டார்கள். அந்த நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எடுத்திருந்தா படிங்க சீக்கிரமா. ஜாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி, அவன் தாய் அவனை துக்கத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். ஜாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இப்ப பாருங்க, ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து இங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனம் அந்த தம்பிக்கு முன்னால் அப்படியே வருது. அந்த தம்பி பார்த்து சொல்ற, தம்பி ஜாபேஸ் சகோதரரை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருந்தார், சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவராயிருந்தார், சகோதரரை பார்க்கலும் உயர்த்தப்பட்டவராயிருந்தார். ஆனால் அப்படி வேண்டுதல் எப்படி தெரியுமா? அவர் வேண்டுதல் என்ன? தேவரே என்னை ஆசீர்வதித்து, தேவரே என் எல்லையை பெரிதாக்கி, தேவரே தீங்கு என்னை அணுகாதபடி, தேவரே துக்கம் என்னை அணுகாதபடிக்கு ஆண்டவரே என்னை காத்தருளும், அதுக்கு விலக்கி என்னை காத்துருளும் என்று அப்படி வேண்டுதலை கர்த்தருடைய சமூகத்தில் எழுப்பினா. நீ எப்படிப்பா செபிக்கிற? என் அம்மா இப்படி திட்டுறாங்க, என் அப்பா இப்படி திட்டுறாரு, என் அண்ணன் இப்படி இருக்கிறான், என் அக்கா இப்படி இருக்கிறாங்க, என்னை சார்ந்தவங்க இப்படி சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன் என்று நீ அழுதுகிட்டு இருக்கிறியே, இந்த அழுகையை தூக்கி போடு. இந்த அழுகையை நீ தூக்கி எறி. உன் தகப்பன் சொன்னதை எடுத்துக்கிட்டு, உன் தாய் சொன்னதை எடுத்துக்கிட்டு நீ ஏன் புலம்புற? ஜாபேஸ் பார், தன் சகோதரரை காட்டிலும் ஆசீர்வாதமாய் இருந்தவர் தானே. ஆனா அந்த ஜாபேஸின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லையா? அந்த ஜெபத்தை கேட்கவில்லையா? அந்த வசனத்தின் முடிவு பாருங்க. அங்க என்ன சொல்றார்? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீ எப்படி வேண்டிக் கொள்ளணும் தம்பி? என் அம்மா சபிச்சிட்டாங்களே, என் அப்பா சபிச்சிட்டாங்களே, இப்படி சொல்லி சொல்லி அழுது கொண்டிருந்தா அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்க மாட்டான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க நீர் சித்தமாயிருக்கிறீர், என்னை ஞானவானாய் மாற்றுவதற்கு நீர் சித்தமாயிருக்கிறீர், என்னை உயர்த்தி வைப்பதற்கு நீர் சித்தமாயிருக்கிறீர், என்னை கீழே கிடக்கிற என்னை தூக்கி விடுவதற்கு நீர் சித்தமாயிருக்கிறீர். என் மேல உம்முடைய கருணை, என் மேல உம்முடைய அன்பு கரம், என் மேல இப்படிப்பட்ட பிரியம் என் மேல இருப்பதினால் நிச்சயம் என்னை உயர்த்துகிறீர் ஆண்டவரே, என்னைக்கு இன்றைக்கு உயர்த்துவே, இப்ப உயர்த்துவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தை
ஜெபத்தை நீ கர்த்தரிடத்துல வை. அதை விட்டு விட்டு நீ இந்த விதமாக உன் தகப்பன், தாய், அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு சொல்லிக்கொண்டு நீ இருக்கிற இடத்துல இருந்து புலம்பிக் கொண்டிருந்தால் இன்னும் அதிகமான புலப்பத்தை நீ பார்ப்ப. இந்த புலப்பம் உனக்கு தேவையா? இதை தூக்கி போடு, கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு என்று சொன்ன அந்த சகோதரன் ஒப்பு கொடுத்தா. மறுபடியும் அந்த சகோதரனை ஜெபித்து ஆசீர்வதித்தேன். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர், ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் இந்த சகோதரனை நான் இவ்விதமாக ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த மகன் மேல் இந்த ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டும். சில நாட்களிலே இந்த மகனுடைய ஆசீர்வாதத்தை என் கண்கள் காண வேண்டும். நான் காண்பேன் என்று சொல்லி இந்த மகனை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அந்த மகனை நான் ஆசீர்வதித்து விட்டு வந்தேன். சில மாதம் கழிந்த பிறகு அந்த சகோதரன் போன் மூலமாக தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் அண்ணனை காட்டிலும் என் அக்காவை காட்டிலும் என்னை கர்த்தர் உயர்த்தி வைத்து விட்டார். எனக்கு படிப்பு அறிவு இல்லைனாலும் என்னை கர்த்தர் அவர்களை காட்டிலும் சம்பாத்தியத்தை அதிகரிக்கும்படியாக, நான் சம்பாத்தியத்தை என் கையில் மகிமையா வாங்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபளித்தார். கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன். கர்த்தர் நம்ம மத்தியில் கண்ணோக்கமாய் இருப்பார் என்று சொன்னால் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆக பிரியமானவர்களே, இந்த யாக்கோபை கர்த்தர் நினைத்தார். இந்த யாக்கோபை அவருடைய கண்கள் கண்டது. இந்த யாக்கோபை ஆசீர்வதிக்க அமே தகப்பன் தாயுடைய வேண்டுதலும் ஆசீர்வாதமும் கர்த்தருக்கு முன்பாக நின்றது. ஆகவே தான் தூதர்கள் இவரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒருவனாய் நின்ற, ஒருவனாய் ஓடின இந்த யாக்கோபு திரும்பும் பொழுது ஒரு பெருங்கூட்டத்திற்கு தகப்பனாக உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராய் வரும் பொழுது தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வழியாய் ஒரே ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாய் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அது பிடிச்ச ஒரு வசனமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 48:15-16 நீங்க பார்க்கும்போது 16வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வசனம். அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம். பாருங்க, யாக்கோபின் ஜெபம், யாக்கோபின் ஆசீர்வாதம், யாக்கோபு தன் பிள்ளைகளை வழிநடத்துகிற அந்த விதத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இதை காணுங்கள், அதை பாருங்கள். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து ஆபிரகாமும் என் பிதாக்களின் ஆபிரகாமும் ஈசாக்குக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும், ஈசாக்கு வழிகட்டிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் மேலும் ஆபிரகாமும் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இடப்பட கடவது. ஆமென். அல்லேலூயா. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவாக என்றார். நல்லா கவனிங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு அழகாய் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆமென். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே பின்பற்றார். அப்பா எப்படி மகனை ஆசீர்வதித்தாரோ அதே போல இவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு அழகா ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பாருங்க, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து பாருங்க, என் பேரும் என் பிதாக்களின் ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்,
என்கிற தேவனாகிய கர்த்தாவே, அவர்கள் பேர் விளங்கும்படியாக எப்படி நீர் என்ன ஆசீர்வதித்தீரோ அதே போல என் பேரும் என் பிதாக்களின் பேரும் ஆமே கனப்படத்தக்கதாக என்ன செய்யும், இவர்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஆமே. நீங்க ஆசீர்வாதம் பெற்றுட்டா போதும் நினைச்சு விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க இப்படி சொல்லி ஆசீர்வாதத்தை பெறணும். ஆசீர்வாதத்தை பெறணும். ஆண்டவரத்தை சொல்லணும், அப்பா நீர் ஆபிரகாமின் தேவன், நீ ஈசாக்கின் தேவன், நீ யாக்கோபின் தேவன். ஆகவே நீர் எங்களுக்கு இட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வது போல என் பிள்ளைங்க பெறணும். ராத்திரி காலை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பா. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஜெபம் இல்லாம இருக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்க வழி இல்லாம இருக்கிறீர்கள், உலக ரீதியான காரியங்களிலே உங்க கண்கள் அகப்பட்டு கிடக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம ஆமென் அந்த சுதந்திரிப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள். ஏமாற்றுக்காரனாகி யாக்கோபை நினைத்து பாருங்கள். யாக்கோபை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் தகப்பன் தாய், ஒரு பக்கம் ஆமே இந்த யாக்கோபு காரணமாய் இருக்கிறார். ஆமென். இவர் ஆமே ஆதியாகமம் 32ஆம் அத்தியாயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இவர் கர்த்தருடைய ஆமே கால்களை பிடித்து கொண்டு விடாதபடி அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கர்த்தருடைய மகிமையில கர்த்தரை அசைச்சது. அதனால்தான் அவர் சொல்றா, நீ தேவனோடும் ஆமே மனுஷனோடும் போராடினபடினால், நீ போராடி மேற்கொண்டபடினால். ஆமென். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டபடினால் இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆமே அந்த வார்த்தை தேவனிடத்தை கேட்பதற்கு முன்பாக அவர் பாருங்க ஆதியாகமம் 31:13 பாருங்களேன், சீக்கிரமா பாருங்க. அங்க என்ன சொல்லி அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 31:13, நீ தூதனுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஆமென். பாருங்க கர்த்தரிடத்துல சொல்ற வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலில உனக்கு தரிசனமான தேவன் நானே, நானே. பாருங்க அடுத்து சொல்றாரு, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராகிய ஆமென் ஆமென் இனத்தாராகி அது படிங்க அந்த வசனத்தை, உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே இப்படி என்கிட்ட பேசுனீங்க. இப்போ நான் இந்த நேரத்தை தனிமையா நிக்கிறேன், இந்த நேரத்துல உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு ஜெபம் பாருங்க. 42வது வசனத்தை பாருங்க அதே அத்தியாயத்துல, ஆபிரகாமின் தேவனும் என் பிதாவின் தேவராகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்குக்கு பயபக்திக்குரியவரும் என்னோடு போராடினால் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க அந்த வேண்டுதலை பாருங்க. அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, எப்படி சொல்றார் பாருங்க. அங்க சொல்றங்க, அங்க என்ன சொல்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய்
அனுப்பிவிட்டு இருப்பு. நீங்க என் கூட இல்லைன்னா, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலன்னா, என்ன ஆசீர்வதிக்கலன்னா, நான் இப்ப என்ன செஞ்சிருப்பேன்? ஆமே, எப்படி அப்பா அம்மா இடத்துல இருந்து நான் ஓடும்போது தனிமையா ஓடினேனோ அதே போலதான் இப்போது நான் ஓடி வந்திருப்பேன். ஆனா நீ ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து, ஆமே, ஈசாக்குடைய பயபக்திக்குரியவராய் இருந்து என்ன நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க இவ்விதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். கீழே கடந்த எண்ணெய் தூக்கி எடுத்தீரே, பாவ சாபங்களை என்னை விட்டு அகற்றினீரே, அக்கிரம அநியாயங்களை திரும்பி பார்க்க கூடாதபடி என் கண்களை மறைத்தவரே, என்னை ஆமே என் சிறுமையிலிருந்து, ஆமே என் தரித்திரத்திலிருந்து என்னை உயர்த்தினவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நீர் ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, என்னை ஆசீர்வதிக்கும்படி என் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், என் இனத்தாரை ஆசீர்வதியும், என் குடும்பத்தாரை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற ஒரு ஜெபம் கர்த்தர் விரும்புகிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். இப்படி நீ ஜெபித்து கர்த்தரை கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு பதில் கொடுப்பா, அவர் உனக்கு பதில் கொடுப்பா. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடின் சத்தத்துக்கு உடனே பதில் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகத்தில் உன் வேண்டுதல் எப்படி இருக்கிறது? உன் பிள்ளைகளை நீ எப்படி ஆசீர்வதிக்கிறா? யாக்கோபு அழகாய் சொல்றா, என் பேரும் என் பிதாக்களின் பேரும் கனப்படத்தக்கதாக என் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதம் சாதாரணப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உன்மேல் இறங்கும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உன்னை தேடி வரும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் அது உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த சத்தம் யாருடையது? என் அப்பாவுடையது. ஆபிரகாமே, கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு வந்தது. ஈசாக்கே, கர்த்தருடைய சத்தம் ஈசாக்கு வந்தது. யாக்கோபே, கர்த்தருடைய சத்தம் யாக்கோபுக்கு வந்தது. அவர்களை எப்படி பேர் சொல்லி கர்த்தர் அழைத்தாரோ அப்படியே அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களை பெருகவும் பண்ணினார். அதே தேவன் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் நடுவாய் இருக்கிறபடினா, ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமை பெருக வைத்தது போல, ஈசாக்கின் தேவன் ஈசாக்கை பெருக வைத்தது போல, யாக்கோபின் தேவன் யாக்கோபை பெருக வைத்தது போல, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை பெருக வைக்கும்படியா, நம்முடைய சிறுமையை நீக்கி ஆசீர்வாதத்தை காணும்படியா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு அதே அத்தியாயத்தில் பாருங்க, 53ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 53ல இந்த யாக்கோபு என்ன சொல்லுவார், அதுக்கு என்ன சொல்லுது பாருங்க. சீக்கிரமா பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அப்பொழுது யாக்கோபு தகப்பனாக ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். ஆமென். யாருக்கு மேல? யாரு மேல சொல்லுங்க? தன் தகப்பனாகி ஈசாக்கின் பயத்துக்குரியவர் மேல ஆணையிட்டான். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆணையிட்டதற்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டது? நீ தேவனோடும் மனிதனோடும் நீ போராடினபடினால், நீ மேற்கொண்டபடினால் உன் பேர் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. இஸ்ரவேல் என்று பேர் வரும். ஆமென். உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்முடைய பேரை கனப்படுத்த வேண்டுமானால், நம்முடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டுமானால், நம்முடைய பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தகப்பனாகிய ஆமென் ஆபிரகாம், தகப்பனாகிய ஈசாக், தகப்பனாகிய யாக்கோபு, அவருடைய சுதந்திரமான அவருடைய பயபக்திக்குரியவராகிய கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் பட வேண்டும். அப்போதுதான் நீ நான் கூப்பிடுகிற ஜெபத்திற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் வரும். தேவன் நம்மை சாதாரணமா பார்க்கவில்லை, தேவன் அவரை போல நம்மை பார்க்கிறார். ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன்.
அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த ஆமென், யாக்கோபின் இந்த தாய், யாக்கோபின் இந்த தகப்பன், அவருடைய ஜெபமும் அவர்களுடைய வழிநடத்தலும் அவருடைய ஆசீர்வாதமும் இந்த யாக்கோபை பெரியவனாய் மாற்றிற்று. யாக்கோபை இஸ்ரேல் என்று பெயரை கொடுக்க வைத்தது. யாக்கோபு கர்த்தருக்குள் கனமுள்ளவராய் மாறினார். யாக்கோபின் வேர் அது கனிகளை கொடுக்கிறதாய் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய பாதத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம். அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் சரி, சிறுவர்களானாலும் வாலிபர்களானாலும் கணவனானாலும் மனைவியானாலும் அப்பாவானாலும் அம்மாவானாலும், நீங்கள் ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதமாய், ஈசாக்கின் ஆசீர்வாதமாய், யாக்கோபின் ஆசீர்வாதமாய் நீங்க பார்க்கிறீர்களா? அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வந்தது? அது கர்த்தரின் ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லும் பொழுது யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய தேவனாகிய கர்த்தாவே, இவர்களெல்லாம் நீ எப்படி ஆசீர்வதித்தீரோ, இவர்களுடைய வழியில எப்படி இருந்தார்கள், அவர்களை எந்த விதத்தில் நீர் அவர்களை ஆசீர்வதித்தீரோ, அந்த ஆசீர்வாதம் உம்மிடத்தில் இருக்கிறபடினால் உமக்குரிய ஆசீர்வாதத்தை என் மேலும், என் குடும்பத்தின் மேலும், என் கணவன் மேலும், மனைவி மேலும், எங்கள் பிள்ளைகள் மேலும், எங்கள் சபை மேலும், எங்கள் ஊழியத்தின் மேலும் நீங்கள் அனுப்புங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் உங்க நாமத்தை கம்பீரமாய் மகிமைப்படுத்தட்டும் என்று சொல்வீர்களானால், நிச்சயம் 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 இந்த வசனம் சொல்லுகிறபடி நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ, எந்த உடன்படிக்கை கொடுத்தாரோ, அந்த வாக்கு அந்த உடன்படிக்கையை நமக்கு திடப்படுத்தி சகலத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொற்றிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வார்த்தை உங்களை தொற்றிருக்கும் நினைக்கிறேன். ஆக இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பா. இன்றைக்கு உங்க பேரை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில காணாத பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. அப்படியே கர்த்தருக்கு முன்பாக உங்கள் தலைகளை தாழ்த்தி தேவனை மட்டும் பார்ப்பீங்களா? அப்படியே கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் பாருங்க. ஆண்டவரே, யாக்கோபு யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த நிலையில ஓடினார்? அந்த ஓடினவருடைய தனிமையை கண்ட என் தேவனை எதற்காக நீர் கண்டு, எதற்காக யாக்கோபை நீர் ஆசீர்வதித்தீர்? ஆண்டவரே, அன்று யாக்கோபு தன் தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அன்று யாக்கோபு தன் தகப்பனின் ஆசீர்வாதமான ஜெபத்தை பிடித்து, யாக்கோபு ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை மகிமையாய் காணத்தக்கதாக ஈசாக்குடைய ஜெபம் என்கிற ஆசீர்வாதம் அன்றைக்கு யாக்கோபை நடத்தினது போல இன்றைக்கு எங்களையும் உமது கரத்தை நாங்கள் தருகிறோம். எங்களையும் உமது கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய வெறுமை, என்னுடைய தனிமை, என்னுடைய தத்தளிப்பு, என்னுடைய துக்கம், என்னுடைய துயரம், என்னுடைய எல்லா விதமான கசந்து போன பாதைகள் எல்லாவற்றையும் மாற்றி, யாக்கோபு மேல எப்படி உம்முடைய கை உயர்ந்திருந்ததோ, யாக்கோபு எப்படி ராஜகுமாரனே என்று ஆசீர்வதித்தீரோ, அதே போல உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் வரட்டும் என்று நீங்க கேட்பீங்களா? அப்படி கேட்பீங்களா? நீங்க கேட்கும் போது நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தாவே, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல், எங்கள் பிள்ளைகள் மேல், எங்களுடைய இரத்த சம்பந்தங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் வைத்திருக்கிறேன். அதை காணாமல், அதை பார்க்காமல், அதை எடுக்காமல், எங்க சுய புத்தி மேல சாய்ந்து நாங்கள் உலக ரீதியாய் நடந்தோம். இன்றைக்கு நாங்கள் எங்கள் சுய புத்தியிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். உங்க சமூகத்துக்குள்ள எங்களை தந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமா யாக்கோபை விடாதபடி, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னையும்
ஆசீர்வதிப்பார் என்பது விசுவாசிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.